சுவை சைவ நெறிக்கூடம் சக்தி தரும் பாடம் உய்யும் மலை நதி சூழ்வலே மாநில மர்த்தினியில் பெய்யும் மழையாக பொழியும் சிவஞானம். ஓம் 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 நமச்சிவாய. ஓம் 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 நமச்சிவாய. துடியதிரும் ஓசையிலும் ஓம் நமச்சிவாய. திருவடியின் மீதினிலும் ஓம் நமச்சிவாய. பொடியணிந்த மேனியிலும் ஓம் நமச்சிவாய. வடிவழகு முகத்தினிலும் ஓம் நமச்சிவாய. ஐந்தெழுத்தில் அருள் சுரக்கும் ஞானலிங்க பெருமாள்.
சிவமே தமிழே தமிழே சிவமே.
ஏற்றோடு இரவல் நிலம் சொந்தமாகி போனதே. காற்றோடு ஞானலிங்கேச்சுரர் புகழ் அகிலம் யாவும் ஆளுதே. குபேர பொற்குடம் கொண்டு திருக்குடமுழுக்கு நிகழுதே. வெறு நாளில்லை திருநாளென்று மங்கள இசை உணர்த்துதே. உச்சி குளிருமையா உன் பாதம் நனையுமையா. பொற்குட பன்னீரில் குடமுழுக்கு. உச்சி குளிருமையா உன் பாதம் நனையுமையா. பொற்குட பன்னீரில் குடமுழுக்கு. திசையெட்டும் அதிருமையா இசையாக பரவுமையா. ஆயிரம் நாமத்தில் உம் பாட்டு. பனி தூவும் திருநாட்டில் பிணி நீக்கும் திருப்பணியே. பனி தூவும் திருநாட்டில் பிணி நீக்கும் திருப்பணியே. அருவமும் உருவமுமாய் அகிலம் நாளும் பசுபதியே. உச்சி குளிருமையா உன் பாதம் நனையுமையா. பொற்குட பன்னீரில் குடமுழுக்கு. பிறை சூடன் மறையாவும் தமிழாலே ஒலிக்குதையா. பிறை சூடன் மறையாவும் தமிழாலே ஒலிக்குதையா. விழி மூடி செவி சாய்க்க தேனாக இனிக்குதையா. இடுக்கண் திரட்டிடவே உடுக்கையும் இசைக்குதையா. இடுக்கண் திரட்டிடவே உடுக்கையும் இசைக்குதையா. நெற்றி கண்ணும் இங்கே விண்மீனாய் ஒலிக்குதையா. ஆனந்த தாண்டவம் நாடிடும் ஈசனே. அரவத்தை மாலையாய் சூடிய நேசனே. தேவியை பாதியாய் ஏற்றையும் வேகனே. தேசத்தை ஆளும் முக்கண் வேகனே. உச்சி குளிருமையா உன் பாதம் நனையுமையா. பொற்குட பன்னீரில் குடமுழுக்கு. ஆலகண்டன் கழுத்தினிலே நீல நிலா உதிக்குதையா. ஆலகண்டன் கழுத்தினிலே நீல நிலா உதிக்குதையா. செஞ்சடையில் சூடும் மலர் கங்கை கரையில் குளிக்குதையா. சந்தனமாய் வீசும் காற்று செந்தூரம் தெளிக்குதையா. சந்தனமாய் வீசும் காற்று செந்தூரம் தெளிக்குதையா. குடமுழுக்கில் கரைந்திடவே வானவில்லும் துடிக்குதையா. ஆனந்த தாண்டவம் நாடிடும் ஈசனே. அரவத்தை மாலையாய் சூடிய நேசனே. தேவியை பாதியாய் ஏற்றையும் வேகனே. தேசத்தை ஆளும் முக்கண் வேகனே. உச்சி குளிருமையா உன் பாதம் நனையுமையா. பொற்குட பன்னீரில் குடமுழுக்கு. திசையெட்டும் அதிருமையா
இசையாக பரவுமையா ஆயிரம் நாமத்தில் உம் பாட்டு. பனி தூவும் திருநாட்டில் பிணி நீக்கும் திருப்பணியே அருவமும் உருவமுமாய் அகிலம் நாடும் பசுபதியே. உச்சி குளிருமையா உன் பாதம் நனையுமையா பொற்குட பன்னீரில் குடமுழுக்கு. சிவனே எம்மையாளும் மாறனே கருணை பொழியும் அன்பே நின் பாதம் தொழுகின்றோம். நெஞ்சின் ஒளிரும் தீருவே ஐந்தின் உருவும் நீயே அறத்தின் வடிவம் நீயே உன்னன்பில் மூழ்கின்றோம். இமயமலை ஆளும் தேவா உமையவளின் அன்பின் நேசா தேவர்களின் கருணை வேந்தா தலை சாய்க்கின்றோம். உள்ளொளியின் அலையும் நீயே உள்ளத்தின் தெளிவும் நீயே ஒரு கொண்ட சக்தியும் நீயே தலை சாய்க்கின்றோம். சிவ 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 சம்போ மகாதேவா. சிவ 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 சம்போ மகாதேவா. சிவ 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 சம்போ மகாதேவா. சிவ 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 சம்போ மகாதேவா. சிவன் என்றால் அன்பே தோன்றும் தவம் கொண்டால் உருவாய் காணும் அருவாகி உருவாய் மாறும் சிவனாண்டியே. முக்கண்ணில் தீயே தோன்றும் அக்கணமே தீமை அழியும் கரியாகி நேராய் மாறும் சிவவேள்வியே. சிவபூசை செய்தால் சிவநாதம் கேட்கும் தீராத வினைகள் பறந்தோடி போகும். உமையாளின் பாகன் திருவடியை நினைத்தால் கருவாகி உருவில் ஒளி வெள்ளம் தோன்றும். சிவ சிவமாயாளும் நெஞ்சில் பேராற்றல் தோன்றும் சிவநாமம் சொல்லும் நாவில் அறிவாற்றல் தோன்றும். திருவருளை நாடும் மனதில் சிவ வாழ்வு ஆளும் சிவயோகம் காணும் மனதில் சிவஞானம் தோன்றும். சிவ 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 சம்போ மகாதேவா. சிவ 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 சம்போ மகாதேவா. சிவ 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 சம்போ மகாதேவா. சிவ 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 சம்போ மகாதேவா. சிவவிரதம் வாழ்வை மாற்றும் சிவனாரின் பாதை காட்டும் சிவனாவும் உருவம் கொண்டாள் திருவேற்றலாம். சிவலோகம் காணும் மனதில் சிவலீலை புரியும் விரைவில் சிவனாடும் மாட்டம் தன்னில் நிலை காணலாம். சிவனோடு சேர்ந்தால் சிவரேகை தோன்றும் சீரான மனதில் பெருவாழ்வு மலரும். உருவேறும் மனதில்
மாற்றம் காணும் அரணாமம் பாடும் மனதில் உயிரோட்டம் ஏறும் சிவமாகி காணும் உலகில் ஒளி வெள்ளம் தோன்றும் சிவரூபம் பதியும் மனதில் சிவராகம் கேட்கும் தென்னாடுடைய சிவனே எம்மையாளும் மாறனே கருணை பொழியும் அன்பே நின் பாதம் தொழுகின்றோம் நெஞ்சின் ஒளிரும் தீருவே ஐந்தின் உருவும் நீயே அறத்தின் வடிவம் நீயே உன்னன்பில் மூழ்கின்றோம் இமயமலை ஆளும் தேவா உமையவளின் அன்பின் நேசா தேவர்களின் கருணை வேந்தா தலை சாய்க்கின்றோம் உள்ளொளியின் அலையும் நீயே உள்ளத்தின் தெளிவும் நீயே ஒரு கொண்ட சக்தியும் நீயே தலை சாய்க்கின்றோம் சிவ 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 சம்போ மகாதேவா சிவ 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 சம்போ மகாதேவா சிவ 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 சம்போ மகாதேவா சிவ 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 சம்போ மகாதேவா ஓம் ஞானாம்பிகையுடையாய ஞானலிங்கேஸ்வர பெருமான் வர்றார். ஓம் சித்தி புத்தியுடன் உரைகின்ற ஞானகர்நாத பெருமானே அருள் செய்து விடை பெறுக. அண்டமெல்லாம் ஆளும் பரம்பொருள் அப்பன் ஞானலிங்கேஸ்வர பெருமானே அருள் செய்து விடை பெறுக. ஈரேழு புவனங்களை ஆளும் என்னை புவனேஸ்வரி தாயே அருள் செய்து விடை பெறுக. ஸ்ரீதேவி பூதேவியுடனாய லட்சுமி நாராயண பெருமானே அருள் செய்து விடை பெறுக. ஆரணி பூரணி நாரணி என்னை நாகபூசணி அம்மையே அருள் செய்து விடை வருக. சபரிமலைநாதன் ஐயப்பா சுவாமியே அருள் செய்து விடை வருக. முத்தமிழ் கடவுள் தேவயானகி காந்தனே அருள் செய்து விடை வருக. முப்பெருந்தேவிகளே அருள் செய்து விடை வருக. சிவகாமியுடனாய ஆனந்த நடராஜ பெருமானே அருள் செய்து விடை வருக. வத்தா பழைத்தாய் கண்ணகி அம்மையே அருள் செய்து விடை வருக. ஆஞ்சநேய பெருமானே அருள் செய்து விடை பெறுக. 9 கோள்களே அருள் செய்து விடை பெறுக. காளியாம்பாளுடன் உரைகின்ற காலவைரோ பெருமானே அருள் செய்து விடை பெறுக. 30 முற்கோடி தேவர்கள் 48,000 ரிஷிகள் 63 நாயன்மார்கள் ஈழத்து சித்தர்கள் முனிவர்கள் தேவர்கள் தென்குலத்தோரே அருள் செய்து விடை பெறுக.
சண்டீஸ்வர பெருமானே அருள் செய்து விடை பெறுக. தமிழர்களின் காவல் தெய்வமாகிய மாவீர செல்வங்களும் அருள் செய்து விடை பெறுக. இப்பொழுது அடுத்த வழிபாடாக இறைவனானவன் ஒரு கொடியேற்ற திருவிழாவை இங்கே நடத்துகின்ற பொழுது இந்த உலகம் ஒடுங்கி விரிகின்ற தத்துவத்தை இப்படி விரிந்திருக்கின்ற உலகம் ஒன்றுக்குள்ளே ஒன்றாக ஒடுங்கி பிரம்மன் விஷ்ணுக்குள் ஒடுங்கி திருமால் சிவனுக்குள்ளே ஒடுங்கி அம்பிகையானவள் சிவனுக்குள்ளே ஒடுங்கி சிவனிலே இருந்து பெருந்தோற்றமாக அன்னை பெருங்காளியானவள் வெளியிலே வருகின்ற பொழுது பெருங்காளியாக பிரளயத்தை ஏற்படுத்தி அண்ட சராசரங்கள் அனைத்தையும் தன் வயிற்றுக்குள்ளே கொண்டு எப்படி இந்த உலகம் ஒடுங்குகின்றதோ அதே போன்று விரித்திருக்கின்ற பொழுது இந்த கொடியேற்ற வழிபாடு இந்த திருவிழா காலங்களிலே ஆதி மூலத்திலே கருவறையிலே இருக்கின்ற சிவன் தன்னை விரித்து இந்த காலங்களிலே இந்த ஊருக்கு, இந்த கிராமத்துக்கு, இந்த மக்களுக்கு, இந்த நாட்டுக்கு, இந்த உலகத்துக்கு இந்த நாங்கள் செய்கின்ற இந்த வழிபாடுகள் எங்களோடு நின்று விடாது. இந்த செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடுகளும் இந்த நாட்டுக்கு நன்மையை தரும், இந்த உலகத்துக்கு நன்மையை தரும் என்பதற்காகவே எங்களுடைய முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு வழிபாடுகளும் இந்த வழிபாடுகளை நடத்தி வருகின்றோம். அதே போன்று இறைவன் கருமறையில் இருக்கின்ற இறைவன் கொடிமரத்திலையும், மூன்றாவதாக இங்கே வசந்த மண்டபத்திலையும், நான்காவதாக இந்த யாக மண்டபத்திலே இருக்கின்ற யாகசாலையில் இருக்கின்ற தீயிலையும் தீக்கடவுளாக சொட்டுணை வேதியன் சோதிவானவன் உருவமற்று குணமற்று நிறமற்று பெயரற்று எங்கும் வியாபித்திருக்கின்ற பரம்பொருளாக இறைவன் சோதி வடிவானவன் என்பதை தத்துவத்தை சொல்லும் பொருட்டு இறைவனானவன் இங்கே யாக வேள்வியிலே சோதியாக இந்த வளத்தையும் ஒன்று திரட்டி இந்த வழிபாடுகளை நடத்தி கொண்டிருக்கின்றது. 5வது இடத்திலே குருவுடைய அந்த வழிபாடுகளை நடத்துகின்ற குருவிலே இருந்து இறைவன் 5ஆக பிரிந்து நின்று படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்று சொல்லப்படுகின்ற 5 தொழில்களையும் தான் 5 இடத்திலே நின்று செய்கின்றேன் என்ற தத்துவத்தை பொருட்டு இந்த வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இந்த திருவிழா காலங்களில் எப்படி இறைவன் விரிந்து நிற்கின்றானோ அதே போன்று ஒவ்வொன்றாக மீண்டும் அங்கே இறைவனிடம் கொண்டு கருவறையிலே இருந்து வந்த இறைவனை மீண்டும் கருவறையிலே கொண்டு போய் அங்கே ஒடுக்குகின்ற வழிபாடு. இந்த கும்பத்திலே சிவசக்தியாக இங்கே நடத்துகின்ற வேள்விகள் அனைத்தையும் ஏற்று அந்த கும்பமானது தெய்வீக ஆற்றல் கொண்ட ஒரு கும்பமாக அந்த கும்பங்கள் இங்கே புறப்பட்டு இறைவனோடு 2 கலத்துகின்ற வழிபாடு, அதனைத் தொடர்ந்து கொடி இறக்குதல், இப்படி ஒடுக்குகின்ற வழிபாடாக இன்றைய அந்த வழிபாடுகள் நடைபெற இருக்கின்றது என்று சொல்லி இப்பொழுது அம்மையப்பன் கும்பத்திலே இந்த கும்பப்புறப்பாடுகள் இப்பொழுது நடைபெறும் என்று அறிவித்திருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். அதனைத் தொடர்ந்து கொடியிறக்க வழிபாடும், அதனைத் தொடர்ந்து சண்டிகேஸ்வர பெருமானுக்குரிய வழிபாடும், இந்த விழாவை 11 நாட்களாக நடத்தி கொண்டிருக்கின்ற குரு வழிபாடாக தொடர்ந்து இந்த வழிபாடுகள் இன்று நடைபெறும். அனைவரும் நின்று இந்த வழிபாடுகளை பார்த்து எம்பெருமானுடைய திருவருளுக்கு கருணைக்கு பாத்திரமாகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
மற்றும் அடியவர்களுக்கான ஒரு தகவலாக இங்கே எழுந்தருள் இருக்கின்ற அந்த கும்பங்கள் 1ஆம் திருவிழா 2ஆம் திருவிழா 3ஆம் திருவிழா என்று சொல்லி வைரவ சாந்தி வரை செய்கின்ற அடியவர்கள் விநாயகப் பெருமான் வழிபாட்டில் இருந்து வைரவர் சாந்தி வழிபாடு செய்கின்ற அடியவர்கள் வரை ஒரு திருவிழாக்கு ஒருவர் என்ற அடிப்படையில் ஒரு திருவிழாவுக்கு ஒருவர், அது நீங்களே முடிவு செய்து ஒரு ஆளை இங்கே அந்த இடத்திலே விடுங்கள். ஒரு திருவிழாவுக்கு ஒருவர் என்ற முறையிலே அந்த இடத்திலே வருகின்ற பொழுது எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பங்கள் அமைய வேண்டும், எல்லாரும் அந்த இறைவனுடைய திருவருளை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு திருவிழா உபயகாரர்களாக இங்கே வந்து நிற்குமாறு நல்கை வழங்கியவர்களை வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.